தரிசனம் உண்டா, இல்லை என்றால் நீங்கள் தரிசனம் உள்ளவர்களா? அப்போ சிலருக்கு இந்த கேள்வி ஒருவேளை நீங்க நிறைய பேர் என்னென்னமோ யோசிக்கலாம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க, இப்போ போய் இனி நிறைய பேர் நீங்கள் வயதானவர்கள் கூட இந்த ஜெபத்தில் நீங்கள் இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஓட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த தரிசனம், இந்த லக்கு என்கிற ஒன்று மிக 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 அவசியமான ஒன்று. அது எத்தனை வயதானாலும் சரிதான், அந்த 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 லக்கு, அந்த தரிசனம் மிக அவசியம். அதான் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு விசை அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாராமா. அப்போ சுவிசேஷம் சொல்லும் போது அவர் சந்தித்த அந்த நபரை சுவிசேஷம் சொல்லிவிட்டு அவருடைய பேரை எழுதி ஒரு டயரில் வைப்பாராமா. ஒரு பக்கத்தில் அவருடைய பேரை எழுதிட்டு இன்னொரு பக்கத்தை அவர் பிளாங்கா அப்படியே விட்டுருவாராமா. எதுக்காகன்னா அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறதாமா. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நபருக்காக நான் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன், இந்த நபருக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன், கண்டிப்பா இந்த நபர் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படும் போது அவர் ரட்சிக்கப்பட்டுட்டான்றத இங்க எழுதுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அப்படியே அவருடைய டைரியில ஆயிரக்கணக்கான பேரை எழுதி ஆயிரக்கணக்கான பேரு ரட்சிப்புக்குள்ள அவர் கொண்டு வந்தது அந்த எழுதியிருக்காராமா. இந்த நபர் இந்த நாள் ரட்சிக்கப்பட்டார். அப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, அவர் மரிச்சிட்டாரு. இப்போ அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் அப்படின்னா அடக்க ஆராதனை நடக்குது. அப்போ அந்த அடக்க ஆராதனை நடக்கும்போது அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் சொன்னாராமா, எங்க அப்பாவுக்கு ஒரு டைரி எழுதுற பழக்கம் இருக்குது, எப்பவும் அவர் அந்த டைரி எழுதிட்டே இருப்பாரு, அதனால இந்த அடக்க ஆராதனையில அவருடைய டைரியை நீங்க வாசிக்கிறதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைரியை எடுத்து வாசித்தா அவர் ஒவ்வொருத்தருக்கா சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு இந்த ப்ராப்ளம், நான் இன்னைக்கு சுவிசேஷம் சொன்னேன், அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அழுற சத்தம் கேட்குமாமா. இப்படியே அந்த அடக்க ஆராதனையில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவரால் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே, ஐயோ ஆமா நான் இப்படிதான் இருந்தேன், பாஸ்டர் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாமா. ஆனா அந்த டைரியை வாசிக்கும் போது ஒரே ஒருத்தருடைய பேர் மட்டும் எழுதி இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அதுல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாமா. அப்போ அதை வாசிச்சவங்க அதையும் வாசிச்சாங்களாமா. இந்த மாதிரி இவருடைய பேரு, இவருக்காக நான் ஜெபம் பண்ணேன், அழுதேன், ஆனா ரட்சிக்கப்படுறதாக அவங்க எழுதப்படலைன்னு சொல்ல பேர் யாருன்னா தன்னுடைய மகனுடைய பெயர். தன்னுடைய மகனுடைய பெயர். ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை ரட்சிப்புக்குள்ள அந்த மனுஷன் நடத்திட்டாங்க. எல்லாருடைய சாட்சியை எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா ரட்சிக்கப்படாத நபர், நான் இந்த என் மகனுக்காக இப்படி இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணேன், ரட்சிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல இல்லைன்றது மாதிரி பிளாங்கா இருந்துச்சு. அந்த அடக்க ஆராதனையில அந்த மகன் சொன்னாராமா, இல்ல இல்ல நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன், நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன், ஏத்துக்கிறது மட்டும் இல்ல, எங்க அப்பா விட்டுட்டு போன ஊழியத்தை கூட நான் செய்யறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு அன்றைக்கு அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல அடக்க ஆராதனையில அந்த மகன் ஒப்பு கொடுத்தானோ. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னா, அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்த தரிசனம் தான் காரணம். தரிசனம் தான் காரணம். சிலருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற தரிசனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேட்ட உடனே எனக்கு பரலோகம் போகணும் அப்படின்ற ஒரு தரிசனம் சொல்லுவாங்க, பரிசுத்தமா வாழணும் அப்படி தரிசனம். இது பொதுவாக இது காமன். இது ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம மாறிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம பரலோக ராஜ்யம் போய் தான் ஆகணும், அதற்காக ஆயத்தப்படணும், பரிசுத்தமா வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இது ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட், இது கண்டிப்பா அவசியம். ஆனா லக்கு, தரிசனம் என்று ஒன்று கண்டிப்பாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேணும். இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற நிறைய பேரு, இது எனக்கு இந்த பிரசங்கம் இல்லை பாஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் தாண்டிட்டேன், வயசு தாண்டிடுச்சு, நான் இனி என்னத்தை யோசிச்சு என்னத்தை செய்ய போறேன், நான் அவ்வளவுதான், இனி நல்லபடியா இந்த உலகத்தை விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமாதானமா போய் சேரணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கலாம். இல்ல இல்ல, தரிசனம் என்கிறது இந்த ஜெபத்துல இருக்கிற எத்தனை 90 வயசானவங்களா இருந்தாலும் உங்களுக்கும் இந்த தரிசனம் தேவை. ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர் அவருடைய திருச்சபையில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டே இருந்தார்களாம். அப்போ அவருக்கு புரியலையாமா,
நான் அந்த அளவுக்கு ஒன்றும் தியாகம் பண்ணலையே ஆண்டவரே, நான் பெருசா ஒன்றும் ஜெபம் பண்ணவே இல்லையே, இந்த திருச்சபை வளர்ச்சிக்கு என்ன ஆண்டவரே காரணம்? நீ இவ்வளோ பெரிய ஊழியத்தை என் கையில கொடுக்கறதற்கு யார் காரணம், நானா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய மனசுல பேசினாராமா, நீ எந்திரிச்சு போய் இந்த தெருவில் நட அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் வந்து அந்த ஜெபம் பண்ணிட்டு அந்த தெருவில் நடந்து போகும்போது ஆண்டவருடைய மனசுல சொன்னாராமா, அங்க இருக்குல்ல உன்னுடைய விசுவாசியினுடைய சின்ன ஒரு ஓலை குடிசை, அதற்குள்ள போ அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் வந்து அதற்குள்ள போனாராமா. அதற்குள்ள பார்த்தா 2 கால்களும் இல்லாத ஒரு அம்மா ஒரு வாக்கர் வச்சுட்டு அந்த இருக்கிற கொஞ்ச காலில் முழங்கால் போட்டு அந்த சின்ன ஓலை குடிசையில உட்காந்து கத்தி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏசப்பா எங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எங்க சர்ச்சை நம்பி ஜனங்களை கொடுங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லாம் திருச்சபைக்கு வரணும், பிரசங்கம் பண்ற கிருபையை பாஸ்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்த உடனே ஆண்டவர் இந்த ஊழிய காலத்தில் சொன்னாராமா, எப்பா உன்னுடைய ஊழிய வளர்ச்சிக்கு யார் காரணம்னு கேட்டல, இது இத்தனை 1000 ஆத்துமாக்கள் வர்றதுக்கு யார் காரணம்னு கேட்டல, இங்க இந்த ஓலை குடிசையில உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு அந்த இல்லாத காலை வச்சுட்டு அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க தான் காரணம். இவங்கள உனக்கு தெரியாது, சர்ச்சில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா பரலோகம் இவங்க ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு ஆத்துமாவா ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டே இருக்குது. சோ அந்த தாயாருக்கு ஒரு தரிசனம், நான் சாகிறதுக்குள்ள ஜெபமாவது பண்ணி ஆயிரக்கணக்கான பேரை ரட்சிப்புக்குள்ள நான் நடத்துவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிறைய நேரத்தில் கேட்கிற கேள்வியே அதுதான். ஆண்டவர் அதை தான் கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் கேட்கிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாருன்னா நீங்க என்ன கேட்பீங்க? உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் இதெல்லாம் சரி பண்ணுங்க ஆண்டவரே, அது ஆண்டவர் சரி பண்ணுவார், கண்டிப்பா அது முடியும், ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆனா உங்களுடைய உள்ளான இதுல இந்த இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு சூழ்நிலைகளையும் நான் எதையாவது ஒன்று சாதிக்கணும், எதையாவது ஒன்று கர்த்தருக்காக செய்யணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் மறிக்கணும். அதான் பரிசுத்தவான் ஒரு பாட்டை பாடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், நான் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல். அந்த பாட்டினுடைய வரிகள் எல்லாம் என் இருதயத்தை அப்படியே அசைத்து, வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்திடுமே. வெறுங்கையா உங்க ராஜ்யத்துக்குள்ள நான் வரமாட்டேன் ஆண்டவரே, சும்மா வரமாட்டேன் ஆண்டவரே. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்துல இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை சூழ்நிலைகள், என்னுடைய இந்த வயசுல எடுக்க முடியாத பல பாரங்கள் இருந்தாலும், ஆனா என் மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று மட்டும்தான் அடிக்கடி தோணும், பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையா மட்டும் போயிடக்கூடாது, ஒரு பெரிய திரள் கூட்டத்தை, ஆயிரக்கணக்கான பேரை, லட்சக்கணக்கான பேரை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அங்க போகும்போது தூதர்கள் ஆண்டவர் பார்த்து என்ன பார்த்து பென்ஸ் அப்படின்னு கூப்பிட்ட உடனே என் பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்களை, ஆண்டவரே இது உம்முடைய ராஜ்யத்திற்காய் நான் ஆயத்தப்படுத்தின ஜனங்களை பாருங்கப்பா, இந்த ஒரே ஒரு மகிழ்ச்சிக்காக, இந்த ஒரே ஒரு சந்தோஷத்திற்காக, இந்த ஒரு பெரிய பாக்கியத்துக்காக என் இருதயம் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டே இருக்கு, ஏங்கிட்டே இருக்கு. எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு ஆத்துமா தாகத்தை இன்னும் தாங்கப்பா, எனக்கு ஆத்துமா பாரத்தை இன்னும் தாங்கப்பா, இன்னும் தாங்கப்பா. நான் சாதாரணமா மடியக்கூடாதுப்பா, நான் சும்மா சாகக்கூடாதுப்பா. அதான் என்னைக்கு செத்து போனாலும், எப்போ இறந்து போனாலும் பரவாயில்ல, ஆனா என் டெட் பாடி படுத்து கிடக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அவங்க சொல்லணும், இவன் இந்த படுத்து கிடக்கிறாரே இவரு ஆண்டவருக்காக சாதிச்சிட்டாருப்பா, ஆண்டவருக்காக சாதிச்சிட்டார். அதான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை அதுதான். ஸோ இன்றைக்கு உங்களையே நீங்க தற்பரிசோதனை செய்து பாருங்க, நீங்க உங்க லக்கு என்ன, உங்க லக்கு என்ன? நான் ஊழியக்காரன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லக்கு இருக்கு, நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, உங்களுக்கு என்ன லக்கு இருக்குது?
ஒருத்தருக்கு ஊழியமா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஊழியக்காரங்களை தாங்கிறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு மிஷினரிகளை தாங்கிறதா இருக்கலாம், ஒருத்தருக்கு திருச்சபைகளை கட்டுறதா இருக்கலாம், ஒரு சிலருக்கு யூத்ஸை நிறைய பேர் ஆயத்தப்படுத்துறதா இருக்கலாம், ஒரு சிலருக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிள்ளைய ஊழியத்தில் இது பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்காக முழங்கால் படிட்டு அழுது அழுது ஜெபிக்கிற அபிஷேகமா இருக்கலாம். உங்க தரிசனம் என்ன? சோ பார்த்து வெளிப்புறத்துல பார்க்கறது மட்டும் கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, வெளி தோற்றத்துக்கு 10 பேர் பார்க்குற மாதிரி ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. பார்த்து அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் பார்க்கிறார், உங்க தரிசனத்தை ஆண்டவர் பார்க்கிறார். சோ ஒப்பு கொடுங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல மூடி இப்போ உங்களை பார்த்து அந்த தற்பரிசோதனை எடுத்து பாருங்க. பாஸ்டர், உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி ஒரு தரிசனம் இல்லவே இல்லை. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட போராட்டம் இருக்குது, இதை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்குது, இதுவே எனக்கு எடுக்க முடியாத பாரம். ஆண்டவருடைய பிள்ளையே, இது எல்லாருக்குடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலை வர்றதுதான். ஆனா இந்த சூழ்நிலையிலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஏதோ ஒரு சாதனை, ஏதோ ஒரு தரிசனத்துக்காக ஓடணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுங்க அப்பா. இன்றைக்கு இந்த தற்பரிசோதனை நாங்க எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நான் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறேன், நான் ஒரு லக்கு வச்சிருக்கிறேன். உமக்காக யாருமே செய்யக்கூடாததை நான் செய்யணும்ப்பா ஆண்டவரே. இந்த வயசுல யாருமே இப்படி செய்யலன்னு சொல்ற அளவுக்கு அந்த வயசுல நான் வந்து செய்யணும்ப்பா. அதுக்கு என்ன நம்புங்கப்பா, அதுக்கு என்ன நம்புங்கப்பா. அதான்ப்பா என் தரிசனம். அப்பா, யாரும் செய்யாதத, இதுவரையிலும் உங்களுக்காக யாருமே செய்யாதத நான் செய்யணும். அந்த பலன் எங்க தரிசனத்தை, என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. உங்க கரங்கள்ல தாழ்த்துறோம், நீர் கூடவே இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நீங்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இத்தனை நாட்களும் இந்த உபவாச ஜெபத்துல நீங்க ரொம்ப அழகாய் கலந்து கொள்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே இந்த உபவாச ஜெபம் ஆரம்பிக்கும் போது இது எப்படி ஜனங்கள், எத்தனை பேர் எப்படி இதை இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களை எல்லாம் நினைக்கும் போது. தினம் தினம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இன்னும் நமக்கு ஒரு 3 நாட்கள் இருக்கிறது. அந்த 3 நாட்களுடைய ஜெபத்தை நமக்கு ஆண்டவர் வெற்றியாய் நமக்கு மாற்றி தருவார். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். எனக்காகவும், ஊழியத்திற்காகவும், பாதுகாப்பிற்காகவும், எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமாய் ஜெபியுங்கள். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா, வேற எதுவுமே பிரச்சனை இல்லை, உண்மையா சாகிற வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்யறதுக்குரிய பலனா ஆண்டவர் எனக்கு தர்றதற்காக உங்க ஜெபத்தினால ஆண்டவருடைய பிள்ளைகள் தாங்குங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக.